சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். மரியாதை என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் வயதின் அடிப்படையில். மதிப்பு என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் செயலின் அடிப்படையில். நீங்கள் மௌனமாக இருக்கும் நேரங்களில்தான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அதிகம் கற்றுத்தரும். உங்கள் பின்னால் இருப்பவர்களுக்கு தெரியாது நீங்கள் வகுத்த பாதை எத்தனை கடுமையானதென்று. கண்டு கொள்ளப்படாமல் விடப்படும் சின்ன பிரச்சனைகள்தான் கட்டுப்படுத்த முடியாத பெரிய பிரச்சனைகளாக மாறும். குடும்பத்தில் எவன் ஒருவன் எல்லோரும் வேணும்னு சொல்கிறானோ அவன்தான் கடைசியில் வேண்டாதவனாகிவிடுவான். எல்லாம் சரியாகிவிடும் என்பது நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் ஆறுதல். முயற்சியை செயலாக்கினால் மட்டுமே எதுவும் சாத்தியம். தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை. நம்பிக்கையோடு உங்கள் முதலடியை எடுத்து வையுங்கள். முழு படிக்கட்டையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முதல் படியில் ஏறுங்கள். அன்பாகவே பழக நினைத்த மனதை அளவோடு பழக கற்றுத்தருவது சில அனுபவங்கள். அவை கசப்பானவைதான், ஆனால் பாதுகாப்பானவை. ஏமாந்து போவதால் முட்டாள் என்று அர்த்தமில்லை. ஏமாறுதல் இயல்புதான். ஏமாற்றம் செய்தவர்களை மீண்டும் நம்புதல்தான் முட்டாள்தனம். கிழிந்த புத்தகத்தில் கூட நீங்கள் உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும். ஒரு முறையேனும் படித்து பாருங்கள். ஒரு கதவு மூடப்படும்போது மற்றொன்று திறக்கும். ஆனால் அடிக்கடி நாம் மூடிய கதவை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருப்பதால் நமக்காக திறக்கப்பட்டுள்ளதை காண முடியாமல் போகிறது. வீழ்வது தவறில்லை, வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு. விதைத்து கொண்டே இருங்கள். பாவத்தை மனிதருக்கு செய்துவிட்டு மன்னிப்பை கடவுளிடம் கேட்கும் விசித்திர பிறவிதான் மனிதன். அன்புக்கு அடிபணிவதோ சுலபம், ஆனால் அடிபணிந்து செல்லும் அளவிற்கு அன்பு கிடைப்பதுதான் கடினம். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் உறவாடும் ஒவ்வொருவரிடமும் கற்றுக்கொள்ள ஒரு பாடமும் கேட்டறிய ஒரு கதையும் நிச்சயம் உள்ளது. அழுது அழுது தீர்ப்பதற்கு வாழ்க்கை ஒன்றும் வெங்காயமில்லை. சிரித்துதான் பாருங்களேன். வரும் கஷ்டம் என்ன நம்மை வெட்டிவிடவா போகிறது? சந்தோஷமாய் இருந்து பாருங்கள். தடுப்பது யார் என்று ஒரு கை பார்த்துவிடும். எந்த இடத்தில் ஒதுக்கப்பட்டாயோ அதே இடத்தில் உனக்கான இடத்தை உருவாக்கு. காலம் மனிதர்களை மாற்றாது. காலம் மனிதர்களின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்துகிறது. பயிற்சி இல்லாத அறிவு பயனற்றது. அறிவு இல்லாத பயிற்சி ஆபத்தானது. எந்த ஒரு செயலை நீங்கள் செய்ய விரும்பினாலும் முதலில் பேசுவதை நிறுத்தி செயலை தொடங்குங்கள். நன்றி.